சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவர் சுவாமிகள் மடம் புது பெருங்களத்தூர் சென்னை 6,63. அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சித்திரை மகம் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை சதானந்த மடத்தில் மிக சிறப்பாக விசேஷங்கள் எல்லாமே நடைபெற்றது. நீங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என்னுடைய பேர் சாய் அறிவாளன். நான் மூலச்சத்திரம் சாய்நாத் தியான மண்டபத்தினுடைய நிர்வாக அலங்காவலர். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலேருந்து வந்து இங்கே 104வது குரூப்பில் கலந்துக்கிட்டேன். இப்போ நீங்க மூலச்சத்திரம் சொல்றீங்க இல்லையா, அந்த மூலச்சத்திரத்துலேருந்து நம்ம புது பெருங்களத்தூர் சுவாமிகளுடைய மடம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குண்ணா? ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில். அப்பா, 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இப்போ நீங்க சுவாமிகளை வந்து தரிசனம் பண்றீங்க. எப்படி வந்தீங்க? பஸ்லயா, ட்ரெயின்லயா? நான் வந்து பஸ்ல மாறி வந்தேன். எத்தனை பஸ் மாறி வந்தீங்க? 3 பஸ் மாறி வந்தேன். எங்க இருந்து எங்க? அதாவது மாதவரத்துலேருந்து ரெட்டேரி டு பெருங்களத்தூர் ஆலப்பாக்கம் 3 இடம் 3 பஸ் ஏறி மாறி 30 கிலோமீட்டர் சுவாமியை தேடி வந்திருக்கீங்க. யாரு சொல்லி வந்தீங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் இது மாதிரி இதில் ஃபேஸ்புக்கில் சேனலில் பார்த்து வந்தேன். சேனலில் பார்த்து வந்தீங்க. 26ஆம் தேதி மகம்னு பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம்னா. இப்போ நீங்கள் சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்கள் காலையில் ஒரு 10:30 மணிக்கு வந்தேன். 10:30 மணிக்கு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ மணி வந்து ஒரு 3 மணி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வரும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு குழப்பம் மனசில் இருந்திருக்கும். குழப்பமோ ஏதோ ஒரு வேண்டுதலோ இருந்திருக்கும். சுவாமிகளை பார்த்த பிறகு தரிசனம் பண்ண பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நாங்கள் வந்து இங்கே வரும்போது அதாவது இந்த இடத்துக்கு தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமான்னு நினச்சி வந்தேன். ஆனால் எனக்கு கரெக்டாக எல்லாம் வழி காட்டினாங்க. சாமி வழி காட்டினாரு. கரெக்டாக இங்கே வந்துட்டேன். அவருடைய தீபாவளி கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி விநாயகர்கிட்ட சங்கல்பம் பண்ணாங்க, அதுலேயும் கலந்துக்கிட்டேன். அப்புறம் பஜனை நடந்தது, அதில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்னதானத்தில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தியானம் பண்ணேன். எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டேன். 7 பேரோட ஜீவ சமாதியும் பார்த்தேன். சாமியோட ஜீவ சமாதி 7 ஸ்டூடெண்ட்கள் வந்து மிக அழகாக குரு சுற்றி இருக்காங்க பாருங்கள் ஜீவனோட. அது பெரிய விஷயம். குருவுடைய ஐக்கியமாக இருக்காங்க. குரு வந்து தன்னுடைய ஜீவசமாதி முடிஞ்சு கூட 7 பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரும்போது அது பெரிய விஷயம். அது சாமியுடைய ஒரு சக்தி தான் நடக்குது இது. அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து ஒரு அவுட்டரில் இருந்தால் கூட சரி, இவ்வளோ தூரம் வந்து அதுவும் இந்த அளவுக்கு கலந்துக்கிறது வந்து பெரிய விஷயம். அதுவும் குழந்தைகள் நிறைய பார்த்தேன் நான். சிறு குழந்தைகள் வந்து இந்த பக்தி மார்க்கெட்டில் ஈடுபடுறது பெரிய விஷயம். அதே மாதிரி பெண்களும் வந்து நிறைய பேர் வந்தாங்க. எல்லோரும் வந்து கலந்துக்கும் போது ஒரு சாமியினுடைய மகத்துவம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. சாமி 104 வருஷமாக இங்கே வந்து இருந்து ஜீவனோட இந்த இடத்த, அதுவும் காலைல டிஃபன் தராங்களாம், காஃபி தருவாங்களாம், சாப்பாடு கொடுப்பாங்களாம், எல்லாம் கொடுக்குறாங்கன்னும் போது உண்மையாலுமே சாமி இவ்வளோ மகத்துவம் வாங்கியவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து குரு பூஜையில் அன்னதானம் வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே சிறப்பாக நடைபெறும். இது வந்து ஒவ்வொரு மாதத்தில் வருகிற தமிழ் மாதத்தில் வருகிற மகம் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே போல் அதனைத் தொடர்ந்து தை மாதம் சுவாமி வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க. 1922 தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அந்த குரு பூஜை வந்து மகா குரு பூஜைன்னு சொல்லுவோம். அந்த மகா குரு பூஜையில் கிட்டத்தட்ட 10,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்குமே பக்தர்கள் நேரடியாக சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கோம். நம்ம யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமிகளை தரிசனம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களுடைய சாய்நாத் தியான மண்டபம் பற்றி சொல்லுங்கண்ணா. நான் சாய்நாத் தியான மண்டபம் 2008 ஆரம்பித்தோம். 19 வருஷமும் நடக்குது. ஏறக்குறைய 50 லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். மாதந்தோறும் மருத்துவ முகாம், சித்த மருத்துவ முகாம் நடத்தி இலவச மருந்துகள்லாம் கொடுக்குறோம். சிறுடிக்கு அப்பப்போ பல யாத்திரைகள் நடத்துகிறோம். ஏறக்குறைய 5000 பேரை சிறுடிக்கு கூட்டம் போயிருக்கோம். 250 யாத்திரை. இதை தவிர பல குரு பூஜைகளுக்கும் குருமாருடைய குரு பூஜைகளுக்கும் கூப்பிட்டு போகிறோம். அது இல்லாமல் வந்து மக்களுக்கு உண்மையாலுமே ஆன்மீகத்தை நாங்கள் போதிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளந்தோறும் பிரார்த்தனை கூட நடத்தி பிரார்த்தனைகளும் செலுத்துகிறோம். அதே மாதிரி பக்தர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் கேட்டு பாபாக்கிட்ட சொல்லி நல்ல வழி காட்டுறோம். ரொம்ப சந்தோஷம். சத்குரு சாய்நாதருடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒவ்வொரு பக்தருக்கும் இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு. என்னுடைய பக்தர்கள் வீட்டில் தேவை என்பதே இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக நிஜமாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம யூடியூப் சேனலுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் மடம் பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் சாய்நாத் தியான மண்டபம் பற்றியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த பதிவுகள் எல்லாமே அழகான வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து வருகிற இந்த அன்பான வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி
சேவைகள், உங்களுடைய சேவைகள் இன்னும் சிறப்பாக இருக்கணும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும். சத்குரு சதானந்த சுவாமிகளுடைய அருளும் ஆசையும் 16 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். எல்லாருக்காகவும் நீங்க வேண்டிக்கிறீங்க. எல்லாரது பிரார்த்தனைகளும் அதனோட சேர்ந்த உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் வேண்டிக்கிறோம். சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். சதானந்த மகாராஜுக்கு ஜெய். ஜெய். சதானந்த மகாராஜுக்கு ஜெய். நன்றிண்ணா.